கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை நமக்கு கொடுத்து தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் பிற்பகுதி. கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். என் ஆண்டவர் செய்கிற ஒரு உன்னதமான செயல்பாடு, தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். பெருமைப்படுகிற மேட்டிமை சிந்தையுள்ள மக்களை அவர் நிர்மூலமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். இங்கே அழகான ஒரு வார்த்தை, வாழ்க்கையில கீழ்ப்படிதல், தாழ்ந்து போகுதல், விட்டு கொடுத்தல் என்பது பல நிலைகளில் நன்மைகளை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. அது இல்லாதபடிக்கு எனக்கு நானே என்று வைராக்கியம் கொண்டு ஒரு ஈகோ, பெருமை தன்மை வரும் பொழுது நான் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்க இயலாதவனாய் காணப்படுகிறேன். மகாத்மா காந்தி அடிகள் சொல்லும் பொழுது, தாழ்மை என்பது ஒரு அற்புதமான ஆயுதம். அந்த தாழ்மையை கடைபிடிக்கும் பொழுது வெற்றியின் சின்னங்களை நாம் காண முடியும் என்கிறார். ஆகவே தான் அவர் சத்தியாகிரகங்களை நடத்தின பொழுது கத்தியின்றி இரத்தமின்றி தாழ்ந்து தன்னை தாழ்த்தி தன் மக்களை தாழ்த்தி அந்த வெற்றியை பெறுவதற்காக எத்தனைத்தார். சில மக்கள் சொல்லுவார்கள், தாழ்மை என்பது சோம்பேறிகளுடைய ஆயுதம். ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு இருக்கும் பொழுது அதை தாழ்மை சோம்பேறியின் ஆயுதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே அது அல்ல. தாழ்மை தருகிற மேன்மை வெகுவாய் நிறைவுகளை தருகிறது. இந்த தாழ்மைப்படுவதும் கூட எல்லா நேரங்களிலும் நாம் பெற்றுவிட முடியாது. இதற்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய தாழ்மையை வெளிக்காட்ட முடியும். நம்முடைய தாழ்மையை வெளிக்காட்ட முடியும். நாம் எப்பொழுதும் யுத்தத்திற்காக செல்லுகிற மக்கள் அல்ல. ஆனால் சில சூழல்களிலே இதை சரி செய்து புரிந்து கொள்ளும் பொழுது அந்த தாழ்மையை நாம் காண முடிகிறது. தாழ்த்துவதால் ஒரு காலம் நம்முடைய அடையாளத்தை நாம் இழந்துவிட முடியாது. நான் தாழ்த்தும் பொழுது என்னுடைய அடையாளம் இன்னும் மிகுதியாகும். அவர் ரொம்ப பொறுமைசாலைங்க. என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாருங்க. எப்ப பேசணுமோ அப்பதாங்க பேசுவாரு, அப்புறம் பேசவே மாட்டாருங்க. தாழ்மை ஒரு காலம் அடையாளத்தை இழக்க செய்யாது. ஆனால் நீங்கள் கோபம் கொண்டு பாருங்கள், மெட்டிமையாய் பேசி பாருங்கள், ஐய வாயை திறந்தாவே தற்புகழ்ச்சி தாங்க ஜாஸ்தி இருக்கும் சொல்லுவாங்க. ஐயோ அவரா கோபக்காரங்க அப்படிப்பாங்க. ஆனால் தாழ்மையோடு கூட போகிற மக்களை குறித்து யாரும் வெறுமையாய் பேசுவது இல்லை. பாருங்கள், தாழ்த்தும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், கிருபை நம்மிடத்திலே பெறுகிறது. இறைவனை, இறை பண்புகளை நான் வெளிக்காட்டுகிறவனாய் நான் காணப்படுகிறேன். தாழ்மையின் வாழ்க்கையில வளர்ச்சிக்கான வாய்ப்பை தருகிறது. வளர்ச்சிக்கான வாய்ப்பை தருகிறது. அன்புக்குரியவர்களே, தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தேவன் சொல்லுகிற வார்த்தை தான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அந்த தாழ்த்தி இறை உயர்வை பெற எத்தனைக்கும் பொழுது என் தேவன் தருகிற வழித்தடங்கள் ஒரு வெற்றியின் தடங்களாய் இருந்து இறைவனை மகிமைப்படுத்த பயன்படும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. தேவன் தந்திருக்கிற இந்த காலத்துல இறைவன் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துறதை போல, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஞானம் எல்லாவற்றையும் இறைவனை அறிகிற அறிவுக்காய் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டதை போல இன்றைக்கு தாழ்மையை கடைபிடிக்க நாம் முற்படுவோம். என் தேவனுடைய அருள் நம்மோடு தங்கி தாவரித்து இறைவனை நம்மிலே காட்ட அது துணை புரியும் என்பதில் மாற்றம் இல்லை. வேதம் அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். என் ஆண்டவர் என்னோடு இருக்க தாழ்மையை கடைபிடிப்போம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கரங்களில் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். சாமி, நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் தாழ்த்தி அடியெடுத்து வைக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. இந்த நாளை ஆசீர்வதித்தார். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபக்கொள் பிதாவே. ஆமென்.